அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்கள்ல கேந்திராதிபத்திய தோஷம் யாருக்கு செயல்படும், இதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பெரும்பாலும் இப்ப ரீசன்ட் டேஸ்ல அப்பாயின்மெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 நபர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள்ல இந்த கேந்திராதிபத்திய தோஷம் எங்களுக்கு இருக்கிறதா அப்படின்றத கேள்வியா பார்க்க முடிஞ்சது. முதல்ல கேந்திராதிபத்திய தோஷம் என்பது ஒரு ஜாதகங்கள்ல சுபர்களால் ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த கேந்திராதிபத்திய தோஷம். அதாவது குரு, சுக்கிர, புதன், வளர்பிறை, சந்திரன், இந்த 4 சுபர்களால் ஏற்படக்கூடியதுதான் கேந்திராதிபத்திய தோஷம். இது எந்தெந்த லக்னத்திற்கு பெரும்பாலும் நிகழும்னா, நீங்கள் பிறந்திருப்பது கன்னியிலோ, மிதுனத்திலோ, தனுஷிலோ, மீனத்திலோ பிறந்திருக்கிறீங்க, மிதுன லக்னம், இந்த 4 லக்னத்திற்கு அதிகமாக இந்த கேந்திராதிபத்திய தோஷ அமைவுகள் இருக்கும். மற்றபடி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 4, 7, 10ஆம் ஆதிபத்தியங்கள் பெற்றாலும் மற்றொரு இரட்டை ஆதிபத்தியம் கொண்டவர் சுக்கிரன்றதுனால மாறுபட்ட பலனை கொடுத்து விடுவார். அதுபோல் சந்திரனும் அப்படித்தான். அவர் நிறைய விதிவிலக்கு, ஒளி கிரகங்களோட ஒளி பெற்ற நிலையில பௌர்ணமி அமைகள் இருக்கணும், இதெல்லாம் விதிவிலக்கு. அதிகமா பாதிக்கப்படுறது இந்த குரு, புதன், இந்த 2 காம்பினேஷன்ல குறிப்பா 4 லக்னங்கள் தான். இந்த 4 லக்னங்களிலே பிறந்தவர்களுக்கும் கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யுமா என நிறைய கேள்வி. மிதுனத்திலே பிறந்திருப்பார், 4ஆம் இடத்துல லக்னாதிபதியாவே ஸ்தான பலத்தை உச்சம் பெற்றிருப்பார் புதன், உடனே கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செஞ்சிருவான்னா அங்க ஒரு விதிவிலக்கு. தனித்து கிரகங்கள் ஸ்தான பலத்தை பெறும்பொழுது மட்டும்தான், உபய லக்னங்கள் மட்டும் தனித்து ஸ்தான பலத்தை பெற்றால் அப்பொழுது கேந்திராதிபத்திய தோஷம் உருவாகும். கேந்திராதிபத்திய தோஷம்ன்றது அந்த ஆதிபத்தியத்தின் உயிர்காரகத்தை ஜாதகருக்கு கொடுக்காது, அல்லது அதனால பிரயோஜனம் இல்லாம பண்ணிடும். ஜாதகருக்கு அந்த ஆதிபத்திய பலனில் ஏதேனும் ஒரு உயிர் ஆதிபத்தியம் அல்லது முக்கிய ஆதிபத்தியத்தை கெடுத்து விடும் அப்படின்றதுதான் விதி. எல்லாருக்குமே இந்த கேந்திராதிபத்திய தோஷமானது செயல்படாது என்பதை உறுதிப்படுத்துகிறோம். 100% பேருக்கு தான் இந்த கேந்திராதிபத்தியம் இருக்கும். அப்படி கேந்திராதிபத்தியம் பெற்றவருக்கும் உயிராபத்து வந்துருவான்னா கண்டிப்பா கிடையாது. கேந்திரம் என்பது 4, 7, 10, 4ஆம் இடமான சுகஸ்தானம். கேந்திராதிபத்தியம் கொண்டவருக்கு வீடு வாகன வசதிகளே சொந்தமாக இருக்காது, அல்லது தாய் இருக்க மாட்டார், இந்த ஒரு விஷயத்தை கொடுக்கும். அல்லது படிச்சுக்கிட்டே இருப்பார், இல்ல ஜாதக படிப்பில் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஹெச்டி வரைக்கும் 2-3 பிஹெச்டி எல்லாம் வாங்கியிருப்பா, வேலைக்கு போக மாட்டார். அல்லது அப்படியே ரிவர்ஸ்ல ஜாதகர் சிறு வயதிலே கல்வியை நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்ற நபராக இருப்பார். இந்த ஆதிபத்தியத்தை 4இல் கொடுப்பார். 7ஆம் இடம் இருக்கு, வாழ்க்கையில பார்ட்னர் இல்ல, கல்யாணமாகாத நிலையை கொடுக்கிறார். அல்லது ஜாதகருக்கு திருமணம் ஆனாலும் பார்ட்னர் ரொம்ப தூரம் வச்சிருக்கு. ஏன்னா ஒரு ஆதிபத்தியத்தில் எப்பொழுதுமே பலன்கள் இல்லை. இப்ப 4ஆம் ஆதிபத்தியத்துல கேந்திராதிபதி தோஷம் நிகழ்ந்துருச்சு. நீங்க மீன லக்னத்திலே இருக்கிறீங்க, 4ல புதன் மிதுனத்துல வலுத்திருக்கிறார், இப்ப ஆதிபத்தியம் நிகழ்ந்துருச்சு. அங்க காரக கிரகமே ஆதிபத்தியம் பெற்று காரகோ பாவக நாஸ்தி அப்படின்ற ஒரு விதியும் வருது, அதையும் பார்த்துக்கணும். அதுபோல அங்க தாய் சந்திரன் ஜாதகத்துல எப்படி இருக்கிறா, சந்திரன் பாதிச்சதுன்னா தாயத்தை பாதிக்கும். எந்த உயிர்காரகம் பாதிக்கிறதோ அந்த உயிர்காரகத்தை இழக்க செய்யும். ஆனால் ஜாதகருக்கு பர்டிகுலரா அவருடைய ஆயுளுக்கு எப்பொழுதுமே கேந்திராதிபத்தியங்கள் தடை கொடுக்காது. அதிலும் கூட 7ஆம் ஆதிபத்தியம் இருந்ததுன்னா துணைவர் இருக்க மாட்டார். ஆனா ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கக்கூடிய 3, 12ஆம் இடங்கள்லாம் வலுவா இருக்குன்னா கண்டிப்பா திருமணம் இருக்கும். ரொம்ப தூரம் பிரிஞ்சு இருப்பாங்க பார்ட்னரோட. 10ஆம் இடமும் அப்படித்தான். தொழிலே ஜாதகருக்கு அமையாது, தொழில்ன்ற ஒரு விஷயமே ஜாதகருக்கு செயல்படாது. இதைதான் கேந்திராதிபத்தியம் கொடுக்குமே தவிர பெரிய பாதிப்புகளை கொடுத்து விடாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரனா இருப்பார், பெரிய பெரிய அரண்மனைகள் எல்லாம் ஜாதகர் வாழ்ந்துகிட்டு இருப்பார். ஆனா ஜாதகருடைய பெயர்ல எதுவுமே இருக்காது. அவங்க மனைவி பேர்ல இருக்கும், இல்ல அவங்க அப்பா பேர்ல இருக்கும், இல்லைன்னா அப்பா பேர்ல இருந்து நேரடியா மகன்களோ மகள் பேருக்கோ வந்திருக்கும். ஜாதகர் பேர்ல எதுவுமே இருக்காது. ஒரு டிவிஎஸ் 50 கூட இருக்காது. ஆனா வீட்டுல ரோல்ஸ் ராய்ஸ் வரைக்கும் பெரிய பெரிய ஆடம்ப காரெல்லாம் இருக்கலாம். ஜாதகர் பேர்ல இருக்காது. அனுபவிப்பாரை தவிர அதை உடமையாக்கி கொள்ள மாட்டார். இந்த மாதிரியான விதிகள் தான் கேந்திராதிபத்தியம் கொடுக்கும். அது பெரிய தோஷமும் ஒன்று கிடையாது. ஆனா ஏன் அதை அதிகமா கேட்கப்படுதுன்னா, இந்த கல்விகள் சார்ந்தோம் பார்ட்னர் 4, 7ஆம் அதிபதியம் இந்த 2 மையமா வச்சுதான் கல்வி, உடல் ஆரோக்கியம், அதுபோல துணைவர், வாழ்க்கை துணைவர் 7ஆம் இடம் இருக்கிறதுனால திருமணம் ஆகுமா ஆகாதா, இந்த விதிக்காக தான் சொல்லப்படுது. கேந்திராதிபத்திய தோஷங்கள்ல இந்த 4 லக்னங்கள் அதிகமா பாதிக்கப்படுறது. அதாவது 2% இந்த 4 லக்னங்கள் முக்கியத்துவம் வகிக்கிறது. அதுல என்னென்ன விதிவிலக்கு இருக்குன்னா, அந்த ஆதிபத்திய கிரகத்தை ஏதேனும் ஒரு கிரகம் பார்வை செய்தோ இணைவு பெற்றாலே கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது. 4, 7, 10 ஒரு கிரகம் இருக்கு கேந்திராதிபத்தியத்தை கொடுக்கிறது. அங்கு சனி மகானுடைய பார்வை 3, 7, 10 அல்லது செவ்வாய் 4, 7, 8 பார்வை அமைகளை கொடுக்கிறார். அல்லது ஜாதக அமைவுகள்ல நேரடியாக ராகுவோட இணைஞ்சிடறார், கேதுவோட இணைஞ்சிடறார். இதெல்லாம் விதிவிலக்குகள். இதெல்லாம் அந்த கிரகத்தினுடைய கேந்திராதிபத்திய அமைவுகளை முழுவதுமாக நிவர்த்தி செய்கிறது. சூரியனோட தொடர்பு கொள்றார் அப்படின்னும் பொழுது நிவர்த்தி செஞ்சிருது. இதெல்லாம் பில்டர் பண்ணி பார்த்தா 102% பேர்ல இருக்கும். இன்னொரு உண்மையான விஷயமும் கூட,
இரண்டாம் ஆதிபத்தியமும் கெட்டு போயிருக்கும். கேந்திராதிபத்திய தோஷம் கொடுத்துட்டார், பார்ட்னரே வாழ்க்கையில கிடையாது. 7ஆம் இடத்துல சுபகிரகம் ஒரு புதனே மீனத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று புதன் அமர்ந்துறார். அல்லது தனுசுல ஜனனிச்சிருக்கிறீங்க, 7ஆம் இடத்துல மிதுனத்துல புதன் அமர்ந்திருக்கிறார். அல்லது புதனே அங்கு மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு தனுசுல அமர்ந்திருக்கிறார். இந்த 7ஆம் இடம் மட்டும் வலுத்து இருந்தா கேந்திராதிபத்திய தோஷமானா அவருக்கு திருமணம் நடக்காதான்னா 2ஆம் இடத்தையும் பார்க்கணும். 2ஆம் இடமும் பாதிக்கப்பட்டாதான் குடும்பம் கிடையாது, இல்லைன்னா பார்ட்னரோட பிரிஞ்சுதான் இருப்பார். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பாத்துக்கிறது அல்ல ரொம்ப நாள் சேர்ந்து இருக்க முடியாத சூழல் தான் கொடுக்கும். கேந்திராதிபத்திய தோஷம் பெருந்தோஷமே கிடையாது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக்கிறோம். ஆதிபத்திய காரகங்களை பொறுத்து மற்ற பலன்களை பொறுத்துதான் பலன். கேந்திராதிபத்திய தோஷம் என்பது ஜாதகரை அனுபவிக்க செய்யாது, அனுபவிக்க முடியாத சூழல். பொது உடைமை, ஏன் சுபகிரகங்களுக்கு மட்டும் கேந்திராதிபத்தியம்? பொது உடைமை, ஜாதகருடைய சிந்தனையின் அடிப்படையில் மனிதனாக பிறந்த அவருக்கு எந்த உடைமைகளும் பொதுவாக அவருக்கென்று அமையாது. இதுதான் விதி. 4, 7, 10 தொடர்பு கொள்ளும் பொழுது சொந்தமாக தனக்கென்று எதுவும் இல்லை அந்த ஆதிபத்தியத்தில் என்பதை மட்டுமே உறுதிப்படுத்தும். மற்றபடி ஜாதகருக்கு ஆபத்து அல்ல. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.